யூடியூப் சேனல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதில் வந்து அப்டேட் பண்ண போறோம். சரிங்களா? டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ண போறோம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் முக்கியன்றது கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படத்துக்கு அசிஸ்டன்ட் வந்து தெரியும். ரெண்டாவது என்ன பண்ண போறோம், கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ண போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் சண்டே வந்து குரூப் டே எக்ஸாம் வரப்போகுது. அப்போ இந்த மாதிரி குரூப் டே எக்ஸாம் வரும்போது அதோடைய கொஸ்டின் பேப்பர் வச்சு என்ன பண்ணணும்னா வந்து அனலைஸ் பண்ண போறோம். எந்த அளவுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க, எவ்வளோ மேக்ஸ் வந்திருக்கு, ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ கேட்டிருக்காங்க, ஜாகிரபி எவ்வளோ கேட்டிருக்காங்க, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அப்போ வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, சப்ஜெக்ட் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதையும் என்ன பண்ண போறோம்னா அனலைஸ் பண்ண போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா அதுக்காக மெட்டீரியல் வந்து தயாராகிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை பிடிஎஃபாக வச்சுட்டு பிடிஎஃப் ஸ்கோர் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அப்போ ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் படிக்க முடியாமல் இருப்பாங்க. பட் படிக்க முடியாமல் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ண ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம அது பண்ணிக்க போறோம். சரிங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டாபிக் வைஸாக ஷார்ட் கட் பண்ணலான்ட்டு அடுத்து ஒரு பிளான். ஏன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸ் எல்லாம் போயிட்டு ஸ்கூல் பசங்க போடுற மாதிரி ஃபார்முலா வச்சு அவங்க போட்டுட்டு இருக்காங்கன்னா ரொம்ப சிரமம். அப்போ என்ன ஒரு சம் கொடுக்குறாங்கன்னா சம்முக்கு வந்து எது வந்து கரெக்டான வந்து ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா வச்சு நம்ம எப்படியே ஆன்சர் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் இல்லை 3 ஸ்டெப் நம்ம ஆன்சர் கொண்டு வர மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் டாபிக் வைஸாக வந்து ஷார்ட் கட் வீடியோ வந்து நம்ம கொடுக்கறதா பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மோட்டிவேஷன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ப்ரெஷர் இருக்கும். அப்போ வந்து அவங்க படிக்கணும்னு சொல்லும்போது ரொம்ப டென்ஷனாக படிக்க முடியாது. இப்போ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு 30 செகண்ட் 1 மினிட்ல என்ன பண்ண நம்ம ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கொடுக்க போறோம். அந்த மோட்டிவேஷன் வீடியோ கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், நம்ம வந்து கிளாஸே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெலகிராம் சேனல். இந்த டெலகிராம் சேனலுடைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீஜெயம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி 2025 அப்படின்ற டெலகிராம் சேனல் வந்து வச்சிருக்கோம். இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு டெலகிராம் சேனல் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி அது வந்து ஃபுல்லாவே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, நம்ம யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. பட் அதனால இப்போ வந்து புதுசா ஒரு டெலகிராம் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா 183 185 அது மாதிரி இருப்பாங்க. பட் அதனால வந்து என்ன பண்ணுறது, இப்போ அந்த டெலகிராம் சேனல் நம்ம என்ன செய்ய போறோம்னா டெய்லி கரண்ட் அஃபேர் வந்து இமேஜ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், போட்டோவை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? நிறைய பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், இமேஜா வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்டேட் செய்ய போறோம். சரிங்களா? ஏன்னா இப்போ நியூஸ் பேப்பர் வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வீடியோவும் கொடுக்க போறோம். நியூஸ் பேப்பரும் ப்ளஸ் நம்மளுடைய சிலபஸ் வைஸா எப்படி நியூஸ் பேப்பர்ல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு எதாவது பார்ப்போம்னா அது நம்ம கிளாஸ் பார்ப்போம். பட் பார்த்துட்டு அந்த பிடிஎஃப் என்ன செய்ய போறோம்னா நம்ம வந்து யூடியூப்லயும் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? அந்த கிளாஸ் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா அதோடைய நியூஸ் பேப்பர் வந்து பிடிஎஃப் என்ன பண்ணுவோம், நம்ம டெலகிராம்ல வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியூ அண்ட் ஓல்டு கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர் இப்போ புதுசாக அப்பப்போ நடக்கக்கூடிய எக்ஸாம், அது டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, எஸ்எஸ்சி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் வந்து எதெல்லாம் வந்து அப்பப்போ அப்டேட் நடந்துட்டு இருக்கோ அதோடைய கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், நம்ம பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனல்ல நம்ம வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அதெல்லாம் வந்து டெலகிராம் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணி. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் நாம என்ன செய்ய போறோம்னா நம்ம இன்ஸ்டாகிராமுடைய பேர் வந்து ஸ்ரீஜெயம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படின்னு தான் நம்முடைய இன்ஸ்டாகிராமுடைய பேர். அப்போ இது நம்ம என்ன செய்ய போறோம்னா மிக எளிமையான ஷார்ட்கட் வீடியோ. நிறைய நீங்க ரீல்ஸ் பாக்குறீங்க இல்லையா, அதே மிக எளிமையான ஷார்ட்கட் வீடியோ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கொடுக்க போறோம். ஏன்னா நிறைய நீங்க ரீல்ஸ் பார்த்து உங்க டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ரீல்ஸ் மாதிரியே வந்து சப்ஜெக்ட் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றத என்ன பண்ண போறோம், நம்ம மிக எளிமையான ஷார்ட்கட் வீடியோ வந்து கொடுக்க போறோம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சில வரக்கூடிய போஸ்டர் வந்து நம்ம அப்டேட் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா கிராம உதவியாளருக்கு வந்து நம்ம வயதை வந்து அப்டேட் அதிகப்படுத்திருக்காங்க. சரிங்களா? பிசி எம்பிசிக்கு வந்து அதிகப்படுத்திருக்காங்க. அதே போல எஸ்சி எஸ்டிக்கு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏற்கனவே இருந்த வயசை விட இப்ப என்ன பண்ணா வயசு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா கொடுத்துருக்காங்க. அவங்களும் அரசு வேலைக்கு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த டிஎன்பிஎஸ்சில இருந்து சொல்லக்கூடிய போஸ்டர் நம்ம என்ன பண்ண போறோம், நிறைய அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்க போறோம். அதே போல வந்து இந்த புரியாத பாடம் நிறைய பேருக்கு பார்த்தா ஒரு சில டாபிக்லாம் வந்து எனக்கு புரியவே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால வந்து எவ்வளவு படிச்சாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி புரியாத பாடத்தை வந்து நீங்க எப்படி புரிஞ்சு படிக்கலாம், எப்படி அதை வந்து ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம், ரொம்ப எளிமையா இவ்வளவுதான் விஷயம் அப்படின்ற மாதிரி ரொம்ப எளிமையான பிள்ளை நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பண்ணா அது வந்து நம்ம வீடியோவை அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். அதே போல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ரீல்ஸ், நீங்க நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. பட் நாம என்ன பண்ணோம்னா சப்ஜெக்ட் சம்பந்தமா ரீல்ஸ் வந்து அப்டேட் பண்ண போறோம். அதே போல பார்த்தீங்கன்னா ஸ்டோரி என்ன பண்ணுவோம், நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அது வந்து எப்படி அது கதையாவே சொல்லி கொடுத்துரும். இந்த சப்ஜெக்ட் வந்து இவ்வளவுதான் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், கதையாவே அப்டேட் பண்ணி கொடுத்துரும். சரியா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க வந்து யூடியூப் சேனல்ல ஸ்ரீஜெயம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படின்ற யூடியூப் சேனல்ல நீங்க
ஃபாலோ பண்ணிக்கணும். அதே போல டெலகிராம்ல வந்து ஸ்ரீஜெயம் டிஎன்பிசி அகாடமி 2025 அப்படின்ற டெலகிராம் சேனல் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அதே போல இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்ரீஜெயம் டிஎன்பிசி அகாடமி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ கீழே வந்து இது எல்லாத்தையும் ஐடி நான் கொடுத்துட்றேன். நீங்க என்ன பண்றீங்க, அதை போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்க போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா அப்டேட் ஆகிட்டு இருக்கும். தேங்க்யூ.